வெல்கம் பேக் காய்ஸ். மார்க்கெட் ரொம்ப மோசமாக போயிருக்கு. வாருக்கு மேலே போயிட்டே இருக்குது. டேஸ் கலந்துட்டு போயிட்டே இருக்குது. இதனால் ஆன்லைன் ஸ்டாக் கூட மார்க்கெட்டு ரொம்ப கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஆனால் நான் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு காமிப்பேன். ஏன்னா மார்க்கெட் எப்போ கம்மியாக இருக்குமோ தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா என்னோடய இன்டென்ஷன் இப்போதைக்கு இல்லை, 5 வருஷத்துக்கு. ஸோ அது வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். நான் மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பேர் அழிவில் எங்கள் ஸ்டாக்கில் என்னென்ன பாதிப்பு வந்துருக்கு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஸோ டெய்லி ரிட்டர்ன்ஸில் போனோன்னா மிட் கேப்பு 96 ரூபா கடந்து கீழே விழுந்திருக்கு. சில்வரு 6%, ஒரே நாளைக்கு 6% கீழே விழுந்திருக்கு. கோல்டு 2.5%, 2.3%, ஆல்மோஸ்ட் 273 ரூபா கீழே விழுந்திருக்கு. ரிலையன்ஸு இதுவும் 2% கிட்டே விழுந்திருக்கு, 166 ரூபா மைனஸு. நெஃப்டி 50 1%, 295 ரூபா. ஹெச்டிஎஃப்சி 1%, 117 ரூபா கீழே விழுந்திருக்கு. அதை விட்டால் பாரத் 22 இது வந்துட்டு அரௌண்டு 1/2% கிட்டே விழுந்திருக்கு, 350 ரூபா. மார்க்கெட்டு கவுந்தரிச்சு கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது உங்களுக்கு காசு போடணும் தைரியம் வருமா? கண்டிப்பாக நார்மல் சாதாரண மனுஷனுக்கு வராது. ஏன்னா மார்க்கெட்டை பற்றி டெய்லி அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எஸ் போடலான்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் மறக்காமல் டெய்லி இந்த அப்டேட் போட்டுகிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோ எப்படி வளர்ந்துருக்கு, ஈஸியாக வளருமா, கஷ்டப்பட்டு வளருமா, கஷ்டப்பட்ட காசு நிலைக்குமா, ஈஸியாக வர காசு நிலைக்குமா பார்த்துடலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, முடிஞ்ச பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, தேவையாக இருக்க நண்பருக்கு மட்டும் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய்.